வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம பார்க்க போறது பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கான முழுமையான ராசி பலன்கள். இந்த வீடியோவில் உங்களோட வேலை, பணம், குடும்பம், காதல், ஆரோக்கியம் எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதையடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரியும், மனசு தெளிவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு விதமான உள்ளுக்குள்ள ஓடும் மாதிரி உணர்வு இருக்கும். வெளியில பெரிய மாற்றம் எதுவும் நடக்கலனாலும் மனசுக்குள்ள என்னோட வாழ்க்கை சரியா போயிட்டு இருக்கா, நான் சரியான இடத்துல இருக்கேனான்னு நிறைய செல்ஃப் அனாலிசிஸ் வரும். இது பலவீனம் இல்ல, இது கன்னி ராசிக்காரங்களோட இயல்பு. ஆனா இந்த மாதம் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறவங்க, கனவு காண்றீங்க, ஆனா அந்த கனவு கிரவுண்ட்ல ஒர்க் ஆகுமா இல்லையா என்பதையும் உடனே கணக்கு போட்டு பார்க்கறீங்க. அதனால இந்த மாதம் பெரிய ரிஸ்க் எடுக்க மனசு வராது. இப்போ இதே போதும்னு நினைக்க வைக்கும். தொழில், வியாபாரம். தொழில் செய்யற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சீராக்கும் மாதம். பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தோணும், ஆனா அதே சமயம் இப்போ இதுக்கு நேரமான்னு மனசு கேள்வி கேட்கும். அதனால இந்த மாதம் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற தொழிலையே ஒழுங்குபடுத்துறது நல்லது. பழைய கஸ்டமர், பழைய கான்டாக்ட், முன்பு கைவிட்டு போன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுல ஏதாவது ஒன்று திரும்ப வந்து பெனிஃபிட் தர வாய்ப்பிருக்கு. ஆனா அதுக்கு நீங்க ஃபாலோ அப் பண்ணணும். அவங்க கால் பண்ணுவாங்கன்னு காத்திருக்காதீங்க. கூட்டு தொழில் இருந்தா இந்த மாதம் கணக்கு விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை. பணம் வந்தாலும் இது எல்லாம் எங்க போகுதுன்னு சரியா ட்ராக் பண்ணலன்னா மனசுக்கு நிம்மதி இருக்காது. ட்ரஸ்ட் இருக்கட்டும், ஆனா பிளைண்ட் ட்ரஸ்ட் வேண்டாம். இந்த மாதம் தொழிலுக்கு ஸ்லோ growth தான், ஆனா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். வேலை. வேலை செய்யற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மென்டல் லோடு அதிகம். வேலை எண்ணிக்கை கூடுமோ இல்லையோ, யோசனை, பிளானிங், செக்கிங், கரெக்டிங் இது எல்லாம் அதிகமாக இருக்கும். உங்க மேலதிகாரிகள் உங்கள ரிலையபிள் பர்சன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க ரொம்ப சைலண்டா உழைக்கிறதால உங்கள ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால அப்ரிசியேஷன் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஜாப் சேஞ்ச் பற்றி யோசிக்கிறவங்க இருந்தா இந்த மாதம் முழுக்க போலாமா வேண்டாமான்னு மனசு திணறும். உடனே ரிசைன் பண்ணுற முடிவு வேண்டாம். ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுங்க, மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கு பாருங்க, இன்டர்வியூ கால்ஸ் வர ஆரம்பிச்சா அப்புறம் முடிவு எடுக்கலாம். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், கொலீக் கம்பேரிசன் இது எல்லாம் இந்த மாதம் அவாய்ட் பண்ணினா மனசுக்கு நல்லது. நீங்க உங்க வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா அது பின்னாடி பேசும். திருமணம். திருமணமான கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் புரிதல் தான் முக்கியமான பாடம். உங்க மனசுக்குள்ள இவங்க இப்படி செய்யலும், அவங்க இப்படி நடந்துக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அது நிறைவேறலன்னா உடனே இரிட்டேட் ஆக வாய்ப்பிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, உங்க பார்ட்னர் கூட உங்கள மாதிரியே டயர்டா இருக்கலாம், அவங்களுக்கும் சொல்லத் தெரியாம மனசுக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதம் சின்ன சின்ன வார்த்தைகள் பெரிய தாக்கம் தரும். குறை சொல்றதுக்கு பதிலா நீங்க இப்படி செய்தா எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னா உறவு சாஃப்டா மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் சம்பந்தமான பேச்சு வரும். நல்ல மேட்ச் இருந்தாலும் நீங்க பிராக்டிக்கலா எல்லாம் செக் பண்ணி தான் மூவ் பண்ணுவீங்க. அதனால டிலே ஆகுது போல தோணும். கவலை வேண்டாம், அவசர திருமணம் இந்த ராசிக்கு எப்பவும் நல்லதில்லை. குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். உடல் நலத்தோட சேர்த்து மனசு ரிலாக்ஸா இருந்தா நல்ல பலன் கிடைக்கும். அதிக பிரஷர், அதிக ஆங்ஸைட்டி இருந்தா அது ப்ராசஸை ஸ்லோ பண்ணும். ட்ரீட்மெண்ட், கன்சல்டேஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்க இருந்தா இந்த மாதம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எவ்வளவு டைம் ஆகும் என்பது போல. உடனடி ரிசல்ட் வரலன்னாலும் நம்பிக்கை குறைய வேண்டாம். குழந்தைகள் இருக்கிறவங்க படிப்பு அல்லது ஹெல்த் விஷயத்துல சின்ன கவலை வரலாம், ஆனா அது பெரிய பிரச்சனையாக மாறாது. பேரண்டா நீங்க கொஞ்சம் காமா ஹேண்டில் பண்ணினா போதும். கல்வி. மாணவர்களுக்கான இந்த மாதம் அமைதியா படிக்க வேண்டிய மாதம். அதிக கம்பேரிசன், சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன், அவன் எவ்வளவு படிக்கிறான்னு யோசனை இது எல்லாம் ஃபோக்கஸை கெடுக்கும். கன்னிராசி மாணவர்கள் ஸ்மார்ட்டா படிப்பாங்க, ஆனா ஓவர் திங்கிங் காரணமா ஸ்லோவாகலாம். டைம் டேபிள் கிளியரா போட்டுக்கிட்டா ஒரு நாள் மிஸ் ஆனாலும் பேனிக் ஆகாம அட்ஜஸ்ட் பண்ணினா இந்த மாதம் நல்ல ப்ரிப்பரேஷன் மாதமாகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் பிளான் பண்றவங்களுக்கு இந்த மாதம் கிரவுண்ட் ஒர்க் ஸ்ட்ராங்கா போடும். ஆரோக்கியம்.
இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு மைண்ட் பாடி கனெக்ஷன் ரொம்ப கிளியரா தெரியும். மனசு டிஸ்டர்ப் ஆனா உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணும். ஜீரணம், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இது எல்லாம் அதிகமா வரும். நீங்க பரவாயில்லைன்னு இக்னோர் பண்ணினா அது நீளும். டைமுக்கு சாப்பாடு, வார்ம் வாட்டர், ஸ்கிரீன் டைம் குறைச்சல், நிம்மதியான தூக்கம் இது 4 விஷயம் சரியா இருந்தா இந்த மாதம் ஹெல்த் மேனேஜபிள். மொத்தமாக இந்த மாதம் என்ன சொல்லுது? இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு வேகமா ஓடணும்னு இல்ல, நிதானமா சரியா நடக்கணும்னு சொல்லுது. பெரிய வெற்றி இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. இந்த மாதம் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு அடித்தளம் போடுற மாதம். நீங்களே உங்கள் மேல கொஞ்சம் கருணையா இருந்தா இந்த மாதம் முடியும் போது ஆமா இப்ப கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்முடைய அடுத்த ராசிபலன் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.